கிறிஸ்துவின் கிறிஸ்தவம், இது வாழ்வின் வழி. Christianity of Christ. This is the way of life. பரிசுத்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்கள். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் நம் அனைவரோடும் இருப்பதாக. மதங்களிலே மக்கள் தங்களுக்கான பாதுகாப்பு கவசம் போல சிலவற்றை நம்புவார்கள், சிலவற்றை மிகவும் உறுதியாக தங்களுடனே கூட வைத்துக் கொள்வார்கள். குறிப்பாக மந்திரித்த ஒரு பொருளை தன் உடலிலே கட்டிக்கொள்வது, அல்லது தங்கள் வீட்டிலே வாசலிலே பாதுகாப்புக்காக ஒரு வாசகத்தை எழுதி வைப்பது எல்லா மதங்களிலும் செய்வார்கள். கிறிஸ்தவர்களிலே குறிப்பாக கத்தோலிக்கர், அவருடைய வீடுகளின் வாசல் அண்டை நீங்கள் போவீர்களானால் நிலையின் மேலே ஒரு தேவ தூதன் பிசாசை கொல்லுவது போன்ற ஒரு படம் மாட்டி வைத்திருப்பார்கள். அது என்னன்னா, அவர்கள் வீட்டு வாசலில் பிசாசு நுழையக்கூடாது. அப்படி நுழைந்தால் அந்த தேவதூதன் அதை கொன்று விடுவார். இன்றைக்கு நீங்கள் பார்க்கலாம். கத்தோலிக்கனாக இருந்த பொழுது எங்களுடைய வீட்டிலே அது இருந்தது. பாட்டி அதை வைத்திருந்தார். இந்த வரிசையில் இஸ்ரவேல் மக்களுக்கு சங்கீதம் 91 ஒரு கவச மந்திரம் போல, ஒரு கவச ஜெபம் போல, பாடல் போல அதை வைத்துக் கொள்வார்களாம். குறிப்பாக போர் வீரர்கள் இந்த சங்கீதம் 91 எழுதி அதை தங்களுடைய போருக்கு செல்லும் ஒரு பையிலேயோ, சிலர் தங்களுடைய தலைக்கவசத்துக்கு உள்ளேயே வைத்துக் கொள்வார்களாம். ஒரு வழக்கம் என்னன்னா, இட் வில் ப்ரொடெக்ட் மீ. இந்த கடவுளுடைய வார்த்தை, கடவுள் என்னை பாதுகாப்பாக எப்பொழுதும் காப்பார் என்று சொன்ன இந்த வாக்குகள் என்னை காப்பாற்றும் என்று அவர்கள் நம்புவார்களாம். ஒரு கேள்வியோட இந்த சங்கீதத்தை நாம் ஆராய போகிறோம். இதை யாராவது ஒரு காகிதத்திலேயோ ஏதோ ஒரு வகையிலேயோ எழுதி வைத்துக் கொண்டால் அவர்களுக்கு இந்த சங்கீதத்தில் உள்ள தெய்வீக பாதுகாப்பு அப்படியே கிடைத்து விடுமா? காரணம், மனிதர்கள் நம்புகிறார்கள். யாரோ கொடுத்த ஒரு கயிறையோ, யாரோ கொடுத்த ஒரு பொருளையோ, யாரோ கொடுத்த ஒரு தகட்டையோ தன் வீட்டிலே வைத்துக் கொண்டால் அதுல ஒரு பாதுகாப்பு. இந்த சங்கீதத்தை அப்படி நாம எடுத்துக்கொள்ள முடியாது. ஏன்னா இந்த சங்கீதம் தொடங்கி அது முடியும் பொழுது 3 சத்தங்களை நீங்கள் கேட்கலாம். 3 voices. அதை நம்ம இப்படி பிரிச்சுக்கலாம். ஒரு ஆசிரியர் அல்லது ஒரு குரு, இரண்டாவது ஒரு சீடன் அல்லது ஒரு விசுவாசி, மூன்றாவது தேவன். எழுதுறவங்க எழுதிக்கங்க. சங்கீதம் 91 3 குரல்கள். முதலாவது ஆசிரியர் அல்லது ஒரு குரு, இரண்டாவது சீடன் அல்லது விசுவாசி, மூன்றாவது தேவன். இப்பொழுது நாம் சங்கீதம் 91 1-2 கவனிக்கலாம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். நல்ல கவனிங்க. இப்ப இந்த 2 வசனத்துக்குள்ளே தேவனுடைய தன்மை சார்ந்த 4 பெயர்கள் இருக்கிறது. எபிரேய பெயரை நான் முதல்ல சொல்றேன், எழுதுறவங்க எழுதிக்கங்க. எபிரேய பெயராக முதலாவது யெஷுவா, அடுத்து எல்ஷடாய், அடுத்து எலியோன், அடுத்து ஏலோஹிம். 4 பெயர்களும் இந்த 2 வசனத்துக்குள்ள இருக்கிறது. இது என்ன விசேஷம் என்று சொன்னால், முதல்ல எலியோன், ELYON, எலியோன் என்று சொன்னால்
மோஸ்ட் ஹை, உன்னதமானவர் என்று அர்த்தம். எல்யோன் என்றால் உன்னதமானவர், மோஸ்ட் ஹை காட். இரண்டாவது எல் ஷடாய், ஷடாய் என்று சொல்றோம் இல்லையா, அதோட அர்த்தம் போதுமானவர், ஆல் சஃபிஷியன்ட் என்ற அர்த்தம். மூன்றாவது யாவே, இதுதான் இன்னொரு வார்த்தையாக அடோனாய் என்று வரும். இந்த யாவே என்பதனுடைய அர்த்தம் உடன்படிக்கையின் தேவன், a covenant God. ஏலோஹிம் என்பது கிரியேட்டர், நம்மை சிருஷ்டித்தவர், சர்வ வல்லமையுள்ள நம்மை சிருஷ்டித்தவர். இந்த 2 வசனத்துக்குள்ள 4 அர்த்தங்களுடைய பெயரை பயன்படுத்துகிறார். ரொம்ப ரேர், 2 வரும் அல்லது 3 வரும். நீங்க பல இடங்கள்ல பார்த்தீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு ஆதியாகமம் 14 எடுத்துக்கொள்வோம். ஆதியாகமம் 14, அங்கே ஆபிரகாம் மெல்கிசேதேக்கை சந்திக்கிறார். அந்த உரையாடல்ல எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஆதியாகமம் 14 18 முதல். அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரணையாய் இருந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சரசும் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து, பாருங்க, வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக. 20 உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு. இந்த உன்னதமான தேவன் எலியோன் என்பது உன்னதமான தேவன், மோஸ்ட் ஹை காட், உன்னதமான தேவன். தேவன் எல்லா தேவர்களுக்கெல்லாம் மேலானவர் என்று கொரிந்தியர் 8 நாம் வாசிக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக ஆவியானவர் எழுதுகிறார். தேவதைகள் மனிதருக்கு உண்டு, ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலானவராக, மோஸ்ட் ஹை காட், அந்த ஒரு அர்த்தத்தை குறிக்கிறது, உன்னதமானவர். அடுத்தது ஷடாய் என்று சொல்றது ஆல் சஃபிஷியன்ட், போதுமானவர். யோபின் புத்தகத்துல 31 முறை இந்த ஷடாய் அப்படின்ற ஒரு பெயர் தான் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. யோபின் புத்தகம் நமக்கு தெரியும் இல்லையா, ஒரு மனிதனோட உச்சகட்டமான துன்பத்தின் வரலாறு, அதே மனிதனோட பொறுமையை கற்றுக்கொள்ளும் ஒரு வரலாறு, அதே மனிதனுடைய அந்த பொறுமையின் விளைவான 2 மடங்கு ஆசீர்வாதங்களை கற்றுக்கொள்ளும்படியான ஒரு வரலாறு. இவ்வளவு வரலாற்று புத்தகம் ஒரு தனி மனித வாழ்க்கையில நடந்த அதை சொல்லும் போது 31 இடங்களிலே தேவன் போதுமானவராக இருக்கிறார் என்பதை குறிப்பிடுகிறது. பைபிள்லேயே அந்த யோபின் புத்தகத்துல தான் ஒரு 40க்குள்ளதான் இந்த ஷடாய் என்ற வார்த்தையே பைபிள் இருக்கும். ஆனா 31 முறை யோபின் புத்தகத்துல இருக்கிறது. அன்பான தேவனுடைய ஜனமே, இப்பொழுது உங்கள் மனம் எப்படி இருக்கிறது? உங்கள் உடல் எப்படி இருக்கிறது? உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கிறது? இந்த உன்னதமான தேவன் நம் வாழ்க்கைக்குள்ளே நமக்கு இந்த சங்கீதத்தில் சொல்லப்பட்டபடி இருப்பாரானால் இருக்க வேண்டும். அதுதான் நம்முடைய விருப்பம், அதுதான் நம்முடைய ஜெபம். இது அப்படியே நமக்கு பலித்தால் எப்படி இருக்கும்? இந்த சங்கீதத்தினுடைய அனுபவம் எப்படி இருக்கும்? இப்ப நம்ம இந்த பெயர் சொல்றோம் இல்லையா, எபிரேய பெயர், அர்த்தம் இது அப்படின்னு சொல்றோம்ல, நம்ம கத்துக்கிறோம், மெமரியில கூட வச்சுக்கலாம். ஆனால் தேவனுடைய பெயர், அதோட அர்த்தம் என்னுடைய மனதுல ஒரு அறிவு பதிவாக இருந்தால் போதாது. நிறைய நேரங்கள்ல இது நம்முடைய அறிவாக அது பதிவாக இருக்கிறது. நமக்கு தெரியுது யெகோவா தேவன் இல்லையா, சர்வ வல்லமையுள்ள தேவன், உன்னதமான தேவன், எல்லாமே நமக்கு தெரியுதுதான். ஆனா முக்கியமா என்ன தெரியுங்களா, அனுபவமாக இருக்கணும், அனுபவமாக இருக்கணும். ரொம்ப ஒரு வலிமையான ஒருவர் நம்மோடு ஒரு பாதுகாவலனாக இருக்கிறார் அப்படின்னு சொன்னா, அவர் இருக்கிறார் என்பது நல்ல விஷயம்தான், இஸ் a protector, இருக்கட்டும், ரைட். ஆனா ஒரு ஆபத்து வரும் பொழுது அவர் இருக்கிறார், ஆனா எனக்கு உதவலைன்னா என்ன பிரயோஜனம்? இப்பெல்லாம் ஒரு பிரைவேட் செக்யூரிட்டிலாம் வைக்கிறாங்கல்ல, வலிமையான அறிவுள்ள சாமர்த்தியமான சாதுரியமான ஆட்கள் இருப்பாங்க, வெல் ட்ரைண்டா இருப்பாங்க. ஆனா அவர் கூட இருப்பாராம், எனக்கு ஆபத்துல உதவாம கூடவே இருப்பாரான்னா என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் இல்லை. அது போல நாம் தேவனை, அவருடைய பெயரை, அதன் அர்த்தத்தை அறிந்திருக்கிறேன் என்பது மட்டும் போதாது,
அது அனுபவமாக என்னுடைய வாழ்க்கைக்குள் இருக்க வேண்டும். அதுக்கு நான் என்ன செய்யணும்? இந்த சங்கீதம் சொல்லிக் கொடுக்குது. இது வெறும் பாதுகாப்பு கவசமாக எழுதி பையில வைத்துக் கொள்ளும் ஒரு மந்திரம் அல்ல. இது நம்முடைய அனுபவமாக இருக்கணும். இப்ப இந்த சங்கீதம் ரொம்ப அழகான, ரொம்ப ஒரு ஒரு இலக்கிய சம்பந்தமா பார்த்தாலும் சரி, ஆவிக்குரிய சம்பந்தமா பார்த்தாலும் சரி, தேவனுடைய செழிப்பான வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ரொம்ப விசேஷமாக இருக்கிற ஒரு பகுதி. நீங்க நல்லா கவனிங்க. நிச்சயமா இந்த சங்கீதத்தின் பாடம் நமக்கு ஒரு பெரிய பலனை கொடுக்கும். இந்த சங்கீதத்தை மோசே எழுதியதாக ஒரு வரலாறு. ஏன்னா 90 அவர் எழுதுனதாக இருக்கிறதுனால 91 அவர் எழுதுற மாதிரி சொல்லிடுறது உண்டு. ஆனாலும் தாவீது எழுதியதற்கு வாய்ப்பு இருப்பதாக சொல்றாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த சங்கீதக்காரன் இதை பாடின அல்லது எழுதின விஷயத்துல அவரு ஒரு ஆபத்தான சூழ்நிலையில, ஒரு வனாந்திரத்துல, மிக உறுதியான ஆபத்து தன்னை நோக்கி வந்து கொண்டிருந்த ஒரு சமயத்துல அந்த அனுபவத்துக்குள்ளே இருந்து அதை எழுதியிருக்க வேண்டும். நிறைய பேருடைய வாழ்க்கை அப்படிதான். யாராவது ஒருத்தர் கத்தி எட்டுன்னு வந்து அப்படி கழுத்துக்கிட்ட நேர சுருவத்துக்கு நிக்கிறாங்களான்னு அப்படின்லாம் இல்லை. சில விஷயங்களை நினைக்கும் பொழுது ஒரு பயம், ஒரு கலக்கம், ஒரு திகில், அது அப்படியே நம்ம வந்து மூடி விடுமா? ஒரு ஆபத்து தூரமா இருக்கு, இல்ல எங்க இருக்குன்னே தெரியல. சில ஆபத்துக்கெல்லாம் பேர் இருக்கும், சில ஆபத்துக்கு பேரே இருக்காது, எங்க இருக்குன்னு தெரியாது, ஆனா வரும்னு தெரியும். அப்படி ஒரு வாழ்க்கை சூழ்நிலை நமக்கு, நிறைய பேருடைய வாழ்க்கை அப்படி இருக்குது. நமக்கு உன்னதமான, போதுமான அளவுக்கு என்னை காப்பாற்றக்கூடிய மூன்றாவது யாவே. இது ரொம்ப முக்கியமானது. யாவே என்பது covenant God, உடன்படிக்கையின் தேவன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு தூரமா ஒரு வலுவான ஒரு வீரன் இருக்கிறான், அது எங்க ஊர் தான் பாவன், நம்ம ஏரியாவில் தான் இருக்கான், எங்க தெருவு தான் அது அப்படின்லாம் இருந்தாலும் கூட அவனுக்கு எனக்கு என்ன தொடர்புன்னா, இல்லை அவர் யாரோ, ஆனா அவரே என்னுடைய மாமா, அவர் என்னுடைய அப்பா, அவர் என்னுடைய அண்ணன் அப்படின்னு எப்படி இருக்கும்? அந்த இடத்துல ஒரு உடன்படிக்கை, உறவுக்குள்ள இருக்கிற உரிமை வந்துட்டுதான் இல்லையா? அந்த மாதிரி most high God, he can do anything, he is all sufficient, but he made a covenant with me. அவர் என்னோடு உடன்படிக்கை செய்து கொண்டவர். புதிய ஏற்பாட்டிலே கிறிஸ்தவர்களாகிய நம்மிடத்துல ஒரு புது உடன்படிக்கை செய்து கொண்டவர். அதனால அவரை ஒரு விவரமா தெரிஞ்சுக்கிட்டு ஓஹோ அப்படின்னு பாராட்டிட்டு போறதுக்கு அல்ல. சமீபத்திலே சமுதாயத்தில் ஏற்படுகிற சில மாற்றங்களை பார்க்கிறோம், அதுல ஒரு தனி நபரை பார்க்கிறோம், தூரத்துல இருந்து கவனிக்கிறோம், சில விவரங்களை கேள்விப்படுகிறோம், பாராட்டுறோம். பரவாயில்லையப்பா, ஒரு கற்பாம்பூச்சி பேரை வச்சு இந்த மாதிரி ஒன்றை உருவாக்கி நாட்டையே ஒரு உழுக்குறாங்கல்ல, ஒரு அஜிடேஷன் உருவாக்கி அதுல ஒரு சில நல்லதை செய்யறதுக்கு முயற்சிக்கிறாங்களே, பரவாயில்ல. அதெல்லாம் ஒரு தூரமா நல்ல விஷயமாக ஏதோ நாம் அதை பார்த்து அதில் மகிழ்கிறோம் அல்லது பாராட்டுகிறோம். ஆனால் என்னுடைய வாழ்வின் துன்பங்களுக்கும் என்னுடைய நெருக்கடிகளுக்கு நடுவில், என் வியாதி வலிகளுக்குள்ளே வந்து உதவி செய்வதற்காக என்ன இருக்கிறது? என்னோடு உடன்படிக்கை செய்து கொண்ட தேவன் இருக்கிறார். மகிழ்ச்சியாக போய்கொண்டிருந்த சில விஷயங்கள் அப்படியே தலைகீழாக மாறுகிறது. உடல் நன்றாக இருந்தது, திடீரென்று உடலிலே ஒரு பெரிய பலவீனம் வந்தது. ஒன்று போனவுடன் இன்னொன்று வந்தது. வாழ்க்கையிலே ஒரு பருவம் நன்றாக இருந்தது, இப்பொழுது என் வாழ்க்கை கடினமாக இருக்கிறது. எதை பார்த்தாலும், எதை சுற்றி பார்த்தாலுமே எல்லாமே ஒரு சவால் போலவே எனக்கு தெரிகிறது. வாழ்க்கை இப்படிதான் இருக்கும். நம்ம மைண்ட்ல எப்பவுமே ஒண்ணு வச்சுக்கணும், இந்த பூமி வாழ்க்கை சஞ்சலம் நிறைந்தது, சவால்கள் நிறைந்தது, துன்பம் சோதனை நிறைந்தது. ஆனால் அதுக்கு நடுவுல தான் இந்த உன்னதமான தேவன், என் உடன்படிக்கையின் தேவன், எல்லாம் செய்யும் போதுமான தேவன் எனக்காக இருக்கிறார் என்கிற ஒரு விசுவாசம் இருக்கு இல்லையா? இட் மேக்ஸ் த சேஞ்ச். அதுதான் இந்த வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வரும். நான்காவதாக ஏலோஹிம், த கிரியேட்டர், சர்வத்தையும் படைத்தவர். இதுல என்ன விசேஷம் இருக்கு? எப்பவுமே சர்வத்தையும் படைத்தவராலே எனக்காக இப்பொழுது ஒன்றை படைக்க முடியுமா, செய்ய முடியுமான்னா அவரால் முடியும். ஏன்னா எல்லாத்தையும் படைத்தவர் அவர் தான்.
வானம் பூமி அதில் உள்ள சர்வமும் அவரால் படைக்கப்பட்டது. அப்ப இந்த சங்கீதத்தோட விசேஷத்தை பாருங்களேன். இந்த 4 அர்த்தமுள்ள பெயரிலே இதை தொடங்குகிறார். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவர். இப்போ இன்னொரு 4 வார்த்தையை சொல்ல போறேன், எழுதுறவங்க எழுதிக்கங்க. முதல் வார்த்தை யாஷ்வா. எபிரேய சொல் யாஷ்வா அப்படின்னு என்ன அர்த்தம்னா தங்கியிருத்தல், டு டுவெல், தங்கியிருத்தல். இரண்டாவது செட்டர். எபிரேய சொல் செட்டர் அப்படின்னு என்னன்னா ஒளிந்து கொள்ளும் ஒரு மறைவிடம், ஹைடிங் பிளேஸ், ஒளிந்து கொள்ளும் ஒரு பாதுகாப்பான மறைவிடம். மூன்றாவது எஸ்எல், இஎஸ்இஎல், எஸ்எல் அப்படின்னா நிழல், பாதுகாப்பான ஒரு நிழல். நான்காவது எட்டோனா. அது என்னன்னா ஒரு வசதிகள், சாப்பாடு, நல்ல காற்று, நன்மைகள் உள்ள லாட்ஜின்னு சொல்றோம்ல, ஒரு ஒரு சத்திரம் சொல்றோம், அப்படி வச்சுக்கலாம், சத்திரம்னு வச்சுக்கலாம். அந்த இடத்துல சாப்பாடு இருக்கும், தண்ணி இருக்கும், படுக்கலாம், தங்கலாம் சுகமாக, ஒரு வீடு மாதிரி. இப்போ 4 விதமான வார்த்தைகளையும் இந்த சங்கீதத்துக்குள்ள அவர் பயன்படுத்தி இருக்கிறார். போகும்போது நீங்க ஒண்ணா நீங்க கவனிச்சுக்கோங்க. இதை எழுதுறதுனால நீங்க அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப என்ன சொல்றாரு? உன்னதமானவரின் மறைவிடத்தில், மறைவில். அடுத்தது சர்வ வல்லவரோட நிழலில். அதுக்கப்புறமா அவரினுடைய அடைக்கலம் என் கோட்டை. கோட்டை என்பது உள்ள போய் நான் பாதுகாப்பாக இருக்கலாம், ஒரு கோட்டை, நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். ஒருத்தர் நின்று சொல்றார், அப்பா நான் உன்னதமானவரோட மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரோட நிழல்ல தங்குவான், அங்கதான் இருப்பான் அவன். நான் என்ன பண்ணுவேன்? கர்த்தரை நோக்கி நீதான் என் அடைக்கலம் என்று நான் சொல்லுவேன். நான் நம்பி இருக்கிறவர், நான் அவர்கிட்ட சொல்லிடுவேன். இங்கதான் வித்தியாசம் இருக்கிறது. இதை எழுதி மட்டுமே ஒருவன் பாதுகாப்பாக மந்திரம் போல வைத்துக் கொண்டால், அவனிடத்துல இதை பற்றிய விசுவாசம் இல்லாதிருந்தால் அவனுக்கு அது வேலை செய்யாது. நீங்க இந்த தகடெல்லாம் மந்திரிச்சு கொடுக்குறாங்க இல்லையா, வெறுமனே ஒரு தகடு எடுத்து அப்படி 4-5 வார்த்தையை எழுதிட்டு அப்படியே மடிச்சு கொடுத்துறாங்களா? கொடுக்க மாட்டாங்க, அப்படி கொடுக்கவே மாட்டாங்க. அவனுக்கே ஒரு நம்பிக்கை இருக்கு. என்னன்னா அதை ஒரு பூஜை செய்து அந்த தகட்டின் எழுத்துக்கள் ஒரு சக்தியை ஏற்றி பிறகுதான் கொடுப்பான். அதனாலதான் 5000 ரூபாய் 10,000 ரூபாய் வாங்குறான். சரி, சாமி சிலைகள் என்று சொல்லி கோயில்கள்ல வைக்கிறாங்க இல்லையா, அதை பத்தி தெரியுமா உங்களுக்கு? அழகான ஒருவர் சிலை வடிக்கிறார், நேர்த்தியாக வடிக்கிறார். அது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வருகிறது. அது எங்கே அமைக்க போகிறார்களோ ஒரு பீடம் கட்டி வைக்கிறார். சிலை வந்து விட்டது, பீடம் கட்டப்பட்டு விட்டது. ஆனா இன்னொன்னு நடக்கும். அந்த சிலையை வைக்கிறதுக்கு முன்னாலே அந்த சிலைக்கு அடியிலே அந்த பீடத்தின் மேலே ஒரு மந்திரித்த சக்தி ஏற்றப்பட்ட ஒரு தகடு வைப்பார்கள். அதை மிகப்பெரிய அளவுக்கு மந்திரங்கள் பூஜைகள் செய்து அதை வைப்பார்கள். அது 12 வருஷத்துக்கு இருக்கும். அதுக்கப்புறமா அதை புதுப்பித்து அதற்கான சக்தி ஏற்றுவதற்காகத்தான் அந்த கோயிலுடைய உச்சியில் இருக்கிற ஒன்றின் மேலே பண்றாங்கல்ல, 12 வருஷத்துக்கு ஒரு முறை அதை சக்தி ஏற்றுவதற்கு அதை செய்வாங்களாம். ஒரு மனுஷனுக்கு தான் நம்புகிற, தான் உருவாக்கின ஒன்றுக்கு சக்தியை ஏற்றுகிறான், பிறகு அந்த சக்தியை புதுப்பிக்கிறான். ஆனா இங்க நம்பி தேவன் இப்படிப்பட்டவர், அவர் உன்னதமானவர், அவர் எனக்கு போதுமானவர், அவர் சர்வ வல்லவர், எல்லாவற்றையும் படைத்தவர். அவர் யாரோ கெஞ்சு கூத்தாடி அவர்கிட்ட காலில் விழுந்து எதையாவது வாங்கி வரலான்ற அளவில் அவர் இருக்கிறாரா? இல்ல, அவர் என்னோடு உடன்படிக்கை செய்து கொண்டவர். Me and my God had a covenant. அதனாலதான் இன்னைக்கு நம்ம எல்லாம் ஞானஸ்தானம் பெற்ற உடனே குமாரத்திகள் குமாரர்கள் ஆனோம். அப்படி இருக்கிற நான், அந்த தேவனுடைய விசுவாசியாக அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற நான் எப்படி இருக்கணும்? நான் எப்படி இருக்கணும்? சின்ன பிள்ளைகள், நடக்கும் பருவத்தில் இருக்கிற பிள்ளைகள், அவங்க அம்மா அப்பாவோட அப்படி வெளியில போறாங்க, எங்கேயோ போறாங்க, கடத்தலுக்கு போறாங்க வச்சுங்களேன், ரொம்ப கான்பிடென்டா நடப்பாங்க. அவங்களுக்கு உலகத்துல எதுவுமே தெரியாது.
உலகத்துல இருக்கிற எல்லாத்தையுமே வாங்கிடலான்ற அளவுக்கு தைரியமா போவாங்க. ஏன்னா அவங்க பிரச்சனை எதுவுமே கிடையாது. அவங்க எதையும் விரும்புவார்கள், எதையும் கேட்பார்கள், எதையும் அனுபவிக்க அவர்கள் நினைப்பார்கள். அப்படி இருப்பாங்க. ஏன்? எல்லாம் மம்மி டாடி இஸ் தேர் அண்ட் தே வில் டு அப்படின்னு நம்பி ரொம்ப கான்பிடென்டா இருப்பாங்க. அதனால என்ன சொன்னாரு? நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். இந்த தேவன் மேல அறிந்திருக்கிறோம் ஒண்ணு, ஆனால் எவ்வளவு நம்பிக்கொண்டிருக்கிறோம்? நம்பிக்கொண்டிருக்கிறோம்னா சந்தேகமா பேச மாட்டோம், சந்தேகமா நாம புலம்பவே மாட்டோம். நம்பி இருக்கிறோம்னாக்கா அதே நடந்து போகிற அந்த குழந்தை புலம்பினே போது, முறுமுறுத்துக்குனே போது. என்னடா கிட்ட போய் கேட்டா இதை வாங்கி தருவாங்களோ தரமாட்டாங்க, இதை கேட்கலாமோ வேணாமோ, இதை கேட்டா காசு இருக்கும், அப்படியெல்லாம் அந்த குழந்தை நினைக்கும்ன்றீங்க? நினைக்கவே நினைக்காது. அதை நினைக்கிறதுக்கான அந்த ஒரு சிஸ்டமே கிடையாது அதுக்குள்ள, அந்த மெமரியே கிடையாது அதுக்குள்ள. ஒரு பென்ஸ் கார் போவோம், காரை பார்த்து கேட்கும், டேடி அந்த காரை வாங்கி கொடுங்கன்னு. அப்படியே ஒரு பக்கத்தில் ஒரு ஃபேன்சி ஸ்டோரில் போயிட்டு ஒரு 150 ரூபா காரை வாங்கி கொடுப்பார். அவ்வளோ ஹாப்பி ஆகிட்ட குழந்தை. பெரியமானவர்களே, உன்னதமான சர்வ வல்லமையுள்ள என்னோடு உடன்படிக்கை செய்து கொண்ட சர்வத்தை படைத்தவராகிய தேவனை நான் நம்பியிருக்கிறேன். இங்கிருந்து தான் தொடங்குது இதுக்கு கீழே சொல்லப்படுகிற பாதுகாப்பு எல்லாமே. இந்த நம்பிக்கை என்ற இடத்துல நின்று நம்மளுக்கு சரி பண்ண வேண்டி இருக்குது. நான் அவரை நம்பியிருக்கிறேன், நான் அவரை நம்பியிருக்கிறேன். நம்பியிருக்கிறேன்னு சொன்னா, நான் ஏற்கனவே சொன்னேன்ல, சஞ்சலம் வரும், கலக்கம் வரும், பயம் வரும், சோதனை வரும், எல்லாமே சுத்தி இருக்கு. ஒண்ணு கிட்ட இருக்கு, ஒண்ணு தெரியாம இருக்கு, ஒண்ணு தூரமா இருக்கு. ஆனா கண்டிப்பா துன்பங்கள் பிரச்சனைகள் வரதான் போகிறது என்று இருக்கும். அந்த விஷயத்துல நான் இவரை நம்பியிருக்கிறேன் என்று சொன்னால் எப்படி இருக்கும்? அது எப்படி இருக்கும்? அந்த உணர்வு எப்படி இருக்கும்? அதை நாம பார்க்கலாம். இப்போ அடுத்தது 3 முதல் கவனிங்க, தயவுசெய்து உங்கள் கண்களால் வசனங்களை பாருங்க. இந்த வசனங்கள் கண்கள் வழியாக இருதயத்துக்குள்ளே கொண்டு போங்க. அவர் உன்னை, எதிரில் இருக்கிறவரை பார்த்து சொல்றார், அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும். வேடனுடைய கண்ணி பாழாக்கும், எழுதிக்கங்க, வேடனுடைய கண்ணி பாழாக்கும் கொள்ளை நோய். அடுத்தது 5ஆம் வசனத்துல இரவில் உண்டாகும் பயங்கரம். அதிலேயே 4வது பகலில் பறக்கும் அம்பு. 6ஆம் வசனம் இருளில் நடமாடும் கொள்ளை நோய். அதிலேயே இன்னொன்னு மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரம், டிசாஸ்டர். வாழ்க்கையை சுற்றிலும் இவைகள் இருக்கும். வேடனுடைய கண்ணி அப்படின்னா இது எப்போ எங்க தெரியவே தெரியாது. பறவைகளுக்கு தானியங்கள்லாம் போட்டு ஒரு வலை வச்சு வச்சிருப்பாங்க, அதுக்கு தானியம் தான் தெரியுமே தவிர வலை தெரியாது. இன்றைக்கு இருக்கிற தலைமுறைக்கு சந்தோஷம், இன்பம், ஆனந்தம், களிப்பு இவைகள் எல்லாத்தோட அறிகுறியும் அடையாளமும் தெரியுது. ஆனா அது ஒரு வலையில வச்சிருக்கிறாங்கன்றது தெரியாது. வலையில வச்சிருக்காங்க, நெட்டில் வச்சிருக்காங்க. நெட் இருக்கா? நெட் இருக்கா? நெட்டு நம்மளே வாங்கிக்கிற காசு கொடுத்துருக்கலாம் இல்ல? நெட்டு இல்லை போட்டு விடுங்கன்னு கேட்கிறோம் நம்மளே இல்லையா? நெட்டு வாங்குறோம் இப்பெல்லாம். அந்த வலைக்குள்ளே கன்னிகள் இருக்கிறது. வலை தெரியாது, ஆனா இருக்கு கண்டிப்பா. அது வலை சும்மாவே இருக்காது, வெறும் வலையாவே இருக்காது. அது எப்பவுமே அதுல நமக்கு தேவையான ஒண்ணு அங்க போட்டு வச்சிருப்பாங்க. அதுக்காக தான் நம்ம போவோம். ஆனால் எங்க சிக்குவோம்? வலையிலே சிக்குவோம். வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும். பியாண்ட் அவர் லிமிட். இதெல்லாம் பாழாக்கும் கொள்ளை நோய்னா நம்முடைய சக்திக்கு மீறியது, நம்மை கொள்ளையடித்து கொண்டு போவதை போல வரக்கூடியது. பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும். 5ஆம் வசனம் இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும். இரவில் பயங்கரம், இரவில் பயங்கரம். டெல்லியில 6 அறைகள் கொண்ட இடமாக மட்டும்தான் அதுக்கு லைசன்ஸ் வாங்கியிருக்காங்க. 21 அறைகளை கட்டினார்கள். அதுல ஹோட்டலுக்கான அனுமதி வாங்கல. ஒரு டீ ஷாப் கார்னர்ல இருக்கணும்ன்றதுக்கு மட்டும்தான் அனுமதி வாங்கினார்கள். 21 பேர், இப்ப அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரியல, 21 பேர் கருகி செத்தார்கள். ஒரே குடும்பத்தை சேர்ந்த 8 பேர் செத்திருக்கிறார்கள். அவங்க போன்ல பேசுறாங்க வெளியில இருக்கிற தன்னுடைய சகோதரர்கிட்ட. நாங்கள் பிழைப்போம் என்று எங்களுக்கு தெரியவில்லை, எங்களால் தப்பிக்க முடியாது.
65 வயசுல இருந்து ஒரு 40 வயசு வரைக்கும் 7 பேர். அவர்கள் தூங்கிக் கொண்டிருந்த சமயம், ஏர்லி மார்னிங். அப்போ உலகத்தில் இவைகள் இருக்கிறது. இப்படி உலகத்தில் எங்கும் இருக்கிறது. இதுக்கு நடுவுல தான் நம்ம வாழுகிறோம். இதெல்லாம் வேணவே வேணாம், இதெல்லாம் காதுல கேட்கவே கூடாது, இதெல்லாம் பேசவே கூடாது, இதெல்லாம் பார்க்கவே கூடாது. ஒரு சாரர் அப்படி நினைக்கிறாங்க. அதெல்லாம் வேணாது, அதெல்லாம் இருக்கு, நீ ஏன் பார்க்கணும், அதை பத்தி ஏன் பார்க்கணும், அதை பத்தி ஏன் திங்க் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நாம் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம்? இதெல்லாம் தெரியுமா நமக்கு? உன்னதமான சர்வ வல்லமையுள்ள சிருஷ்டிகராகிய நம்மோடு உடன்படிக்கை செய்து கொண்ட அந்த தேவனோடு கூட நம்மோட நம்பிக்கை, நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது? துப்பாக்கி லைசன்ஸோட வாங்கி வீட்டில் வச்சிடலாம். ஆனால் அதை என் கையிலே வைத்துக் கொண்டால் தானே எனக்கு பாதுகாப்பு. 2 வருஷத்துக்கு முன்னால நினைக்கிறேன், ஆம்ஸ்ட்ராங் லைசன்ஸ்டு கன் அவர்கிட்ட இருக்கு ஆக்சுவலா. ஆனா அவரை கொன்ற பொழுது அந்த கன் அவர் கையில் இல்லை. பட் he had a gun with a license. ஏன்னா த்ரெட் அவருக்கு தெரிஞ்சது, தன் உயிருக்கு ஆபத்தும் தெரிஞ்சது, அது மிக அருகில் இருப்பதும் தெரிந்தது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட சமயத்துல அந்த துப்பாக்கி அவர் கையில் இல்லை. பாலமாக வெட்டினார்கள். நாமெல்லாம் பாதுகாப்பாக இருக்கும் பொழுது மகிழ்ச்சியா இருக்கிறோம். ஒரு நாளை கடந்து போகும் பொழுது எப்படி இருக்கிறோம்? போன வாரம் ஐயா சொன்னார், ஞாபகம் இருக்கா? இன்னும் 5 வருஷம் இருப்பேன், இன்னும் 3 வருஷம் இருப்பேன்லாம் நான் சொல்லுவேன், நினைப்பேன் உண்டு. ஆனால் இப்பொழுது அடுத்த ஒரு நாள் கிடைக்குமா? இதை நான் ரொம்ப நாளைக்கு முன்னாலே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அவர் சொல்லலாம், ஒரு நாள் வாழ்க்கை போதும், ஒரு நாளுக்குள்ள நாம் எப்படி வாழுகிறோம் அதை நிறைவு செய்து விட்டு அடுத்த நாள் கற்றுக் கொடுத்தால் வாழுவோம். இன்னும் பூரணமாக அதுல அறிவு இன்னும் எனக்கும் வரலதான், அதில் நான் இன்னும் தேர்ந்தவனாக இன்னும் இல்லைதான். நான் முயற்சிக்கிறேன். பிரியமானவர்களே, இவ்வளவு டிசைனா, சிலது தெரியுது, சிலது தெரியல, கன்னி போல இருக்கிறது, எப்படின்னே தெரியல. அப்படியெல்லாம் துன்பங்கள். அவருடைய பாதுகாப்பு நமக்கு இருக்கணும். சங்காரம், மத்தியானத்திலே பாழாக்கும் சங்காரத்துக்கு பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்திலே 1000 பேரும் உன் வலதுபுறத்திலே 10,000 பேரும். இதெல்லாம் அனௌன்ஸ் பண்ணிட்டே கூட வரலாம். தெரியுது நல்லா, 4 பேர் எதிர்க்கிறாங்க, இந்த ஒருத்தர் எதிர்க்கிறான், இந்த குடும்பம் எதிர்க்குது, நம்ம இந்த ஊரே எதிர்க்குது, இதெல்லாமே தெரியுது சுத்தி பார்த்தா. இருந்தாலும் என்று சொல்லு, இருந்தாலும் 4 வசனம் பாருங்க, அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவர் செட்டைகள் கீழே அடைக்கலம் புகுவாய். அப்படின்னா என்ன அர்த்தங்களாம்? அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமாகும். இதான் மீனிங். அது அவர் சத்தியம். The real protection is the truth of God, the promises of God. அதாங்க. இப்போ ஆண்டவர் ஒரு முறை சொன்னார், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். மத்தேயு 23:37. எருசலேமே எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து கல் எறிகிறவளே, கோழி தன் குஞ்சுகளை, நல்லா கவனிக்கணும், இது தெரிஞ்சது தானே விட்டுறாதீங்க, நல்லா கவனிங்க. கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளுக்கு அடியிலே கூட்டி சேர்த்துக் கொள்ளும் வண்ணமாக நான், கவனிச்சிங்களா, நான் எத்தனை தரமோ, அதாவது இஸ்ரவேல் மக்களோட பழைய காலத்தை பத்தி தான் பேசுறார். எருசலேமே எருசலேமேன்றார். நாட் அ கரண்ட் ஜெருசலேம், இப்ப இருக்கிற அந்த எருசலேம் அல்ல, மொத்த எருசலேமின் வரலாறுல இருந்து தெரிந்து கொள்ளப்பட்ட இஸ்ரவேல்ல இருந்து தொடங்குறாரு. அப்படியானால் பூமியிலே எனக்கு, என் வீட்டுக்கு, என்னுடைய உடைமைகளுக்கு ஒரு பாதுகாப்புன்னு ஒண்ணு என்கிட்ட, என் மேல வந்து தொடுமானால், என்னை மூடுமானால், அது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார். பூமியில ஏதாவது ஒண்ணு என்னை சந்திக்கும், என்னை பாதுகாக்கும்னு சொன்னா அது இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார். அதனாலதான் பாத்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டு காலத்துல வனாந்திரத்துல வந்த பொழுது கண்மலையிலிருந்து தண்ணீர் வந்தது. அந்த கண்மலை கிறிஸ்துவே. நான் எத்தனையோ தரம் மனதா இருந்தேன். கோழித்தன் குஞ்சுகளை, அந்த 2 விஷயம் நீங்க கவனிக்கலாம். ரெக்கையில 2 விஷயம் கவனிக்கலாம்.
இப்ப இருக்கிற பிள்ளைங்களுக்கு நீங்க வீடியோல தான் பார்க்கணும். கோழி தன் குஞ்சுகளை எப்படி பாதுகாக்கன்னா கூகுள்ல போட்டு யூடியூப்ல போட்டு பார்க்கணும். சிலர் தான் கண்களால் அதை பார்த்தது இருக்கும். எங்க வீட்டுல ஒரு கோழி இருந்தது, ராணி அது பேரு. அம்மா குரல் கொடுத்தாங்கன்னா அது எப்படி வரும்னா, அதாவது இந்த காடு மலையெல்லாம் தாண்டி வரணும், அப்படி வரும் அது. அதாவது அம்மா கூப்பிட்டுட்டாங்க வரணும் அப்படின்னு, அந்த கோழி வர்றது பிள்ளைங்க கிட்ட கூட நீங்க பார்க்கவே முடியாது. ஆனா அந்த கோழி வரும், அந்த மாதிரி பறந்து வரும். அப்படி வந்துட்டு அப்படி நிற்கும், எஸ் மம்மி அப்படின்ற மாதிரி. அது அந்த தன் குஞ்சுகளை, இந்த 2 விஷயம் சொன்ன பார்த்தீங்களா, ரக்கை ஒண்ணு. ஆனா அந்த ரக்கை ஒரு மரக்கட்டை மாதிரி இல்ல, ஒரு தகரம் மாதிரி இல்ல, வித் ஃபெதர்ஸ். அந்த கோழி குஞ்சுகள், மென்மையான அந்த கோழி குஞ்சுகள், ஒரு பருந்து வருகிறது, ஒரு காகம் கொத்த வருகிறது, ஒரு ஒரு குரல், ஒரு விசேஷமான ஒரு குரல் கொடுக்கும் அந்த மம்மி. அப்படி குரல் கொடுத்த உடனே there is a dangerன்னு உடனே அந்த குஞ்சுகள் எல்லாம் ஓடி வரும். இவங்க அப்படியே ஒரு ரக்கை வச்சுன்னு இருப்பாங்க. அது 2 வாசல் மாதிரி 2 ரக்கை இருக்குல்ல, இது உள்ள ஒருத்தர் இது உள்ள ஒருத்தர், அப்படியே உள்ள போவாங்க. உள்ள அப்படியே போயிட்டு அப்படி திரும்பிடுவாங்க. அது அப்படியே மூடும், பாதுகாக்கும். ஒரு ஆபத்து தானே, டைட்டா கூட மூடும். ஆனா உள்ள என்ன இருக்கு? அந்த ரக்கை பாதுகாப்பு, அது அந்த மம்மியோட பாதுகாப்பு. ஆனா அந்த கோழி குஞ்சுகளுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கும் போது உண்ணாக கூடாது, அதுல மென்மையான சிறகுகள் இருக்கும். எப்படி சொல்றார் தேவனுடைய பாதுகாப்பை பாருங்களேன். மகா பெரிய உன்னதமான சர்வ வல்லமை உள்ள சர்வத்தின் படைத்த பயங்கரமான தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு கொடுக்கும் போது இறங்கி வந்து அப்படியே நம்மை மூடி பாதுகாப்பார். நேற்றைக்கு நானும் ஒரு குடும்பமாக வெளியில போயிட்டு வந்துட்டு இருந்தோம். வந்துட்டு இருக்கும்போது இப்ப நான் சொன்ன மனைவி ஒத்துக்குவாங்கன்னு நான் நினைக்கிறேன். அவங்களுடைய உடலிலே ஒரு பெரிய பலவீனம், ஒரு வயிற்று வலி, ஃபுட் பாய்சன் மாதிரி ஆச்சு. அது அவர்கள் இருந்ததுனால உணவையெல்லாம் தவிர்த்து எதையுமே குடிக்காம வீட்டுக்கு போனா போதும்னு கார் ஓட்டிட்டு இருக்கிறாங்க. அப்ப நான் கவனிக்கிறேன். இதை படிக்கும்போது நேற்று இரவு நாங்க மெடிடேஷன்ல ஃபேமிலி பிரேயர்ல தான் படித்தோம். அப்ப அதை தான் யோசனை வந்தேன் நான். God is protecting her. தேவன் பாதுகாத்து கொண்டிருக்கிறார்னு நல்லா தெரிஞ்சது. என்ன வேணாலும் ஆகலாம். வீட்டுக்கு வந்து இறங்கி உள்ள போன உடனே சொன்னாங்க, என்ன அட்மிட் பண்ணிடுறீங்களா? நான் அவ்வளவு பெரிய வார்த்தையெல்லாம் அவங்க சொல்லவே மாட்டாங்க, எல்லாம் சமாளிக்கிறாள். அப்படின்னா அந்த பயணம், அதுல இருந்து அவனுடைய கஷ்டம் எப்படின்றது அந்த வார்த்தையில புரிஞ்சு. சில நேரங்கள்ல பியாண்ட் அவர் லிமிட், நம்முடைய சக்திக்கு மீறி இருக்கிறது, வெடிக்கும் போல இருக்கிறது, ஆனாலும் ஒரு பாதுகாப்பு நமக்கு இருக்கும். நம்ம அதை முடிப்போம் ஒரு வேலையை. அது எப்படி தெரியும்? எப்படி இருக்கும்? புத்தி கெட்டாத மாதிரி இருக்கே அப்படின்னா அதுதான் உன்னதமானவரோட மறைவு. பிள்ளைகளே, வாலி பிள்ளைகளே, கவனிங்க. உங்களுடைய பெட்ஷீட்டுக்கு உள்ள இருக்கிற மறைவு இல்லை. அப்படி அப்படி போத்திக்கிட்டு ஒரு உலகத்தை மொத்தமா கவர் பண்ற மாதிரி நினைக்கிறீங்கல்ல, உங்க அறையை மூடுறீங்கல்ல, அதெல்லாம் மறைவு. இந்த உன்னதமானவரின் மறைவுக்குள் இருந்தா மட்டும்தான் யார் இருப்பா, யார் அது உள்ள வருவா, யாரை அவர் அணைத்துக் கொள்வார். நான் நம்பி இருக்கிறேன் என்று சொல்லுகிற அந்த ஸ்டேட்டஸ் உள்ள நீங்க நிக்கணும். தேவனை பற்றி நினைவில்லாமல், தேவன் மீது நம்பிக்கை இல்லாமல், அவரை பற்றிய எண்ணமே இல்லாமல் உலகத்திலே ஓடிக்கொண்டே இருந்தால் ஆபத்துல ஓ என்று சத்தமிடும் பொழுது நீங்கள் மனம் திரும்பினால் மட்டும்தான் அந்த உதவி உங்களுக்கு வரும். எழுதி வச்சுக்கோங்க. ஒருவனே சத்தம் போட்டா வந்துருமா? உடன்படிக்கையின் தேவன் தான் அவர். ஆக்சுவலா சொத்து மொத்தத்தையும் எடுத்துன்னு போனான், எல்லாத்தையும் துன்மார்க்கமா செலவு பண்ணான். பண்ணி தவிட்ட கூட சாப்பிட முடியாம கண்ணீர் விட்டு கதறி வீட்டை நினைச்சிட்டு அவன் மனம் திரும்பினான். என்ன திரும்பினான்? பரத்துக்கு விரோதமாக, என் தகப்பனுக்கு விரோதமாக நான் பாவம் செய்தேன் என்பதை நான் போய் சொல்லுவேன். நான் பார்த்தீங்களா, அப்பதான் தேவன் அவருடைய பயணத்தை வாய்க்க பண்ணி அவர் வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்த்தார். இல்லைன்னா அவன் அப்படியே லோ பிரஷர் ஆகி சாப்பிடாததுனால அந்த பண்ணியோட பண்ணியா செத்துருப்பான். மனம் ரொம்ப வலிக்கிறது. 2 நாளைக்கு முன்னால் ஒரு சம்பவம். 17 வயது பிள்ளை, கிறிஸ்தவ பெயர், அதிர்ச்சியா இருக்கு.
எந்த இடத்துக்கு போனா, அவள் எப்படி மரித்தா, சினிமா காட்சி அப்படியே அவளுடைய வாழ்க்கையில் நிறைவேறியது. கார்ல 4 பேர் ஒரே ஸ்கூட்டர்ல போறாங்க. அந்த பெண் பிள்ளைகள் குடித்திருந்தார்கள். 17 வயசு ஒருத்திக்கு. இலங்கையிலிருந்து இங்கு வந்து வாழும் ஒரு குடும்பம். அந்த அம்மா கதறாங்க. ஒரு சினிமா காட்சி அப்படித்தானே பார்க்கிறோம். என்ன காட்சிகளை விரும்புறீங்க? ஒரு பழி வாங்குதல், சதி செய்தல், ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்குல்ல. Be careful. What you are attracting to you, எதை நீங்கள் வரவேற்றுக் கொண்டே இருக்கிறீர்கள். இன்னைக்கு இருக்கிற தலைமுறை கொலையெல்லாம் பண்ணுது. கேட்டா நான் இதுல பார்த்து கத்துக்கினேன்றான், கூகுள்ல பார்த்து. பெரியமானவர்களே, நமக்கு அசைக்க முடியாத உறுதியான 100% பாதுகாப்பு இருக்கிறது. யாருக்கு? பாருங்க, உன் பக்கத்திலே 1000 பேரும் உன் வலதுபுறத்திலே 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. ஒன்னு அழகா சொல்றாரு பாருங்களேன், 8ஆம் வசனத்தை பாருங்களேன். உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கு வரும் பலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமா இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாவரமாய் கொண்டாய். அழகா இருக்குல்ல இந்த இடத்துல 9ஆம் வசனம். அப்படியே எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு எதிரில் இருக்கிற உனக்கு அப்படின்னு சொல்றாரா? சரி, இப்போ 11ல இருந்து 13 வரைக்கும் ரொம்ப அழகான ஒரு போர்ஷன் இது. உன் வழிகளிலெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளிலே ஏந்தி கொண்டு போவார்கள். 13, சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் பாலசிங்கத்தையும் வலு சர்பத்தையும் மிதித்து போடுவாய். இது ஒரு முக்கியமான விஷயம். வலு சர்பத்தை மிதித்து போடுவாய்ன்றது அது என்னன்னா, you will crush the Satan. நீ சாத்தானுடைய தலையை மிதித்து போடுவாய். ஆண்டவர் இயேசு 40 நாள் உபவாசமாக இருந்தார். முடிவிலே சாத்தான் வந்தான். 3 சோதனைகளை கொண்டு வந்தான். தம்முடைய வார்த்தையை கொண்டுதான் அங்கே பதில் சொன்னார். அதுல ஒரு இடம் பாருங்களேன், மத்தேயு 4ஆம் அதிகாரம். சாத்தான் வசனத்தை கோட் பண்றான். மத்தேயு 4:6 வசனம். நீ தேவனுடைய குமாரனே ஆனால் தாழ குதியும், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாய் எழுதியிருக்கிறது. எங்க இருந்து கோட் பண்ணா? எந்த வசனம் இது? சங்கீதம் 91. அப்ப அவனுக்கு தெரியுது, இந்த சங்கீதம் 91 ஒரு ப்ரொடெக்ஷன் சங்கீதமா எல்லாருமே வச்சுன்னு இருப்பாங்க அப்படின்னு அவனுக்கே தெரியுது. வசனத்தை அவன் கோட் பண்றான். நமக்கெல்லாம் சில வசனங்கள் மனப்பாடமே தெரியல, இவனுக்கு தெரிந்து பாருங்க, மனப்பாடமா சொல்றான். அப்ப சாத்தானுக்கு பைபிள் இருக்கிற வசனங்கள் எல்லாம் எப்படி இருக்கும்? மனப்பாடமா தான் இருக்கும். நம்ம ஏதாவது கோட் பண்ணி தப்பா சொன்னா கூட அவன் ரொம்ப கரெக்டா சொல்லிடுவான். சரி, ஆனா அவன் சொன்னதுல ஒரு தந்திரம் இருக்கு பாருங்க. என்ன சொன்னான்? தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார். உம் பாதம் கல்லில் இடராதபடி அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாய் எழுதியிருக்கிறதே. இங்க பாருங்க 11. உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். இங்கே அந்த ஆக்ஷன் சொன்னான், ஆனா சொல்றவர் யாருன்றது தானே முக்கியம். உன்னை காக்கும்படி தூதர்களுக்கு கட்டளையிடுவார். ஆனா ஆண்டவருக்கு என்ன தெரியும்? கட்டளையிடுறவர் யாருன்னு தெரியும். அந்த கட்டளை சொன்னா, ஆனா கட்டளையிடுறவர் யாருன்றது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, தம்முடைய பிதாவாகிய தேவன். அதே மாதிரி தேவ தூதர் வந்தாங்க. கெத்செமனே தோட்டத்திலே வியாகுலப்பட்டு அவர் சரிந்த பொழுது தேவ தூதர் வந்தாங்க, தேற்றினாங்க. நம்முடைய வாழ்க்கையில் கூட நமக்கு கண்ணுக்கு தெரியாத அளவு சில நேரம் ஒரு எஸ்கேப் நடக்கும். நமக்கு தெரியாது, யாருமே இல்லை, ஆனா ஒரு பெரிய பாதுகாப்பு, ஒரு உயிர் பாதுகாப்பு கிடைச்சிடும். தேவ தூதர்கள் நமக்கு உதவி செய்வாங்க. நமக்கு தெரியாது, நம்ம புத்திக்கு கண்களுக்கு தெரியாது. சரி, கடைசியான ஒரு பகுதியை படிப்போம். ரொம்ப முக்கியமானது இந்த பகுதி 14 முதல் 16. சங்கீதம் 91. அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால், இத சிந்திங்க கொஞ்சம். என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால், தேவனிடத்துல வாஞ்சை எப்படி இருக்கு? Do you have a desire on God?
தேவனிடத்திலே வாஞ்சை, தேவ சமூகத்தின் வாஞ்சை, சபைக்கு வருவது வாஞ்சை, தேவனுடைய வேதத்தை எடுக்கும் வாஞ்சை, அவரை துதித்து பாடும் வாஞ்சை. எது எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? மாத்திரை போடுற மாதிரி இருக்கு. சாப்பாடு என்னமோ 3 வேளை சாப்பிட்டு இருக்கிறோம். மாத்திரை எப்பயாவது உடம்பு சரியில்லைன்னா ஒரு 3 நாளைக்கு கொடுத்தா அதை 1.5 நாளைக்கு சாப்பிட்டு விட்டுருவோம். இல்ல, கடவுள் நம்ம வாழ்க்கையில ஒரு மருந்து மாதிரி. அதுவும் முழுசா கம்ப்ளீட் கூட பண்ண மாட்டோம். ரொம்ப சீரியஸா இருந்தா தான் கம்ப்ளீட் பண்ணுவோம். அந்த அளவுல தான் இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில தேவன் இருக்கிறார். நீங்க சொல்றாரு, அவர் என்ன எதிர்பார்க்கிறாரு பாருங்கள, அவன் என்னிடத்துல வாஞ்சியா இருக்கிறபடி, என் மேல ரொம்ப இஷ்டமா இருக்கான். அவன் அந்த பிள்ளைக்கு என் மேல ரொம்ப பிரியம். தேவன் மீது உங்களுக்கு ரொம்ப பிரியம் இருக்கா? தேவன் மீது உங்களுக்கு ரொம்ப வாஞ்சை இருக்கா? யாருக்கு இருக்குன்னு தெரியுங்களா? மேல ஆரம்பிக்கும் போது சொன்னார் பாருங்க, நான் அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிறேன். யார் தேவன் மேல் நம்பிக்கையா இருக்கிறார்களோ அவளுக்கு என்ன இருக்கிறது? வாஞ்சை இருக்கிறது. இப்ப இந்த 3 வசனத்துல 7 முறை செய்வேன் என்று சொல்லியிருக்கிறார். 7 முறை. 7ன்றது ஒரு பூரணம். பாருங்க, அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். ஐ வில் டெலிவர். ஐ வில். ஆங்கிலத்தில் படிச்சீங்கன்னா ஐ வில். வில்ன்றது 7 இடத்துல வரும். இங்கிலீஷ் புக் வச்சிருக்கவங்க பார்த்துக்கோங்களேன். வில், ஐ வில் அப்படின்றார். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான். எல்லாமே ஒரு கண்டிஷனோடு இருக்கிறத பாருங்க. நான் அவனை விடுவிப்பேன், நான் அவனை உயர்ந்த அடைக்கல வைப்பேன் அப்படின்னு வரல. எல்லாமே வித் கண்டிஷனோடு வருது. கர்த்தரை நம்பி இருக்கிற அந்த மனிதன் அவரில் வாஞ்சியா இருக்கும் பொழுது அப்பதான் தொடங்குது. வாஞ்சியா இருக்கிறபடியால் விடுவிப்பேன், நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் உயர்ந்த அடைக்கல் வைப்பேன். என்னை நோக்கி கூப்பிடுவான், மறுவுத்திர வழி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களாய் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். 7 முறை ப்ராமிசஸ் ஒரு திராட்சை கொலை மாதிரி இருக்குன்னா இங்கதான் பைபிள் ஐ வில் அப்படின்ற மாதிரி ஒரு போர்ஷன்னா இங்கதான் இருக்கு. இந்த சங்கீதம் எவ்வளவு அற்புதமா இருக்கு இல்லையா? இது ஒரு கவச பாடல், ஒரு கவச ஜெபம் போல. நம்ம இந்த உன்னதமானவரின் பாட்டு பாடுறோம் இல்ல, நமக்கெல்லாம் அது ரொம்ப சலிச்சு பழைய தேஞ்ச ரெக்கார்ட் மாதிரி ஆயிடுச்சு. இன்னைக்கு கூட பாடணும் நம்ம. அது ரொம்ப ஆரம்பத்தில் கிறிஸ்துக்குள்ள ஞானஸ்தானம் பெற்ற பிறகு அதை ஒருத்தர் கேட்டார்னா அதை உன்னிப்பா கவனிச்சு கேட்பார். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவன் நிழல் தங்குவான். என்ன மாதிரி பாட்டு? அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகுவாய் இல்ல, அதெல்லாம் அப்ப ரொம்ப நல்ல ஃப்ரெஷ்ஷா, மனசுக்கு ரொம்ப பாதுகாப்பு, சந்தோஷமா. இப்போ டிஃபால்ட்டா வாயத்தை வந்து அப்படி பாடி முடிச்சிடும். ரெஃப்ரெஷ் யுவர் சோல், ரெஃப்ரெஷ் யுவர் ஸ்பிரிட். ஆவியை புதுப்பித்துக் கொண்டு இந்த சங்கீதத்தை பாருங்க. இந்த சங்கீதத்தை எழுதி அப்படியே மனசுல வச்சுக்கலாமா? வச்சுக்கலாம். மனப்பாடம் பண்ணிடலாமா? பண்ணிடலாம். என்னுடைய அம்மா அப்பாக்கெல்லாம் மனப்பாடமா தெரியும். அவங்க டிஃபால்ட்டா, ஏன்னா அவங்களுக்கு இது ரொம்ப ப்ரொடெக்ஷன் அப்படின்னு தெரியும். எங்களுக்கு அது சொல்லி கொடுத்தாங்க, இதை படிச்சுக்க, இதை ஞாபகம் வச்சுக்க. ஆனா இதுல வந்து இந்த டோட்டல் ப்ரொடெக்ஷன் கிடைக்கணும்னு சொன்னா அந்த நபர் என்ன செய்யணும்ன்றத சொல்லியிருக்க. அந்த என்ன செய்யணும்ன்றது பெரிய சாதனைகள்லாம் கிடையாது, மனசுக்குள்ள இருந்து சில விஷயம்தான். அவன் என்னிடத்துல வாஞ்சியா இருக்கிறபடியா அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், அவன் என்னில் நம்பிக்கையா இருப்பான். இவ்வளவு எல்லாமே வந்து வித் அவர் எமோஷன், நம் உணர்வு ரீதியாக அந்த தேவன் மீது நான் எப்படி இருக்கிறேன். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை பற்றி நம்ம என்ன பேசுகிறோம்? நம் துன்பத்தை பற்றி என்ன பேசுகிறோம்? நம் இயலாமை பற்றி என்ன பேசுகிறோம்? நம் தேவைகளை பற்றி என்ன பேசுகிறோம்? அது விசுவாச அறிக்கையா இருக்கிறதா அல்லது அதை பற்றிய புலம்பலாக இருக்கிறதா? மேக் தி டிஃபரன்ஸ். ஒரு வித்தியாசம் காணும். எனக்கும் உன்னதமான அந்த 4 வகையாக சொல்லப்பட்ட அந்த தேவன் இல்லையா, சர்வ வல்லவர், சிருஷ்டிகர், மோஸ்ட் ஹை, பட் he is a covenanted God to me. அவர் என்னோட உடன்படிக்கை, அவருக்கு எனக்கு ஒரு உடன்படிக்கை இருக்கு, எங்க 2 பேருக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட் இருக்கு. அந்த தேவன் நம்முடைய தேவன். ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமை உள்ள நல்ல பிதாவே,
பொறுமையோடும் கவனத்தோடும் இந்த வார்த்தைகளை நாங்கள் பார்த்தோம், படித்தோம், கேட்டோம். அப்படி கேட்ட நம்முடைய மக்களை நீ சந்தித்ததற்காக நமக்கு ஸ்தோத்திரம். சலிப்பு, வேதனை, பயம், கலக்கம் ஒரு பக்கம் இப்படி எங்களுடைய வாழ்க்கை இருந்தாலும் எங்களுக்கு நம்பிக்கை உண்டாகும்படிக்கு, தைரியம் உண்டாகும்படிக்கு அற்புதமான இந்த வார்த்தைகளுக்காக நமக்கு ஸ்தோத்திரப்பா. இதோ நீர் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இந்த நாளிலே தன் இருதயத்தை திறந்து கேட்ட முடியும் மக்களை விசேஷமாக நம்முடைய சத்தியத்தால் சந்தித்ததற்காக ஸ்தோத்திரம். விசுவாசத்தை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலே, வாயிலே மாற்றத்தை தார். அவர்கள் விசுவாசத்திலே ஒரு மாற்றம் உண்டாகட்டும். கர்த்தர் பார்த்துக் கொள்வார். அவர் என் உன்னதமானவர், அவர் என் உடன்படிக்கையின் தேவன், அவர் சர்வ வல்லவர், அவர் எனக்கு போதுமானவர், அவர்கள் நான் வாஞ்சியா இருக்கிறேன். அவர் என்னை பாதுகாக்கிறார், என்னை தப்பு வைக்கிறார், என்னை உயர்ந்த இடத்தில் கொண்டு போய் வைக்கிறார். இப்படியே நாங்கள் பேசிக் கொண்டிருக்கும் விசுவாச தைரியத்தை எங்களுக்கு தான் ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் நன்றியோடு ஜெபிக்கிறோம் எங்கள் பிதாவே. ஆமென். God bless you.